ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் புத்தாண்டு ஸ்பெஷலாக சூப்பரான டேஸ்ட்டில் வெறும் 5 நிமிஷத்தில் பாசிப்பருப்பை வச்சு ஒரு ஸ்வீட் தான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட கலர் லைட்டாக மாறணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறின உடனே இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிருங்க. லைட்டாக ரவை பதத்துக்கு தான் வரும், ரொம்ப மையாக அரைக்க முடியாது. இப்போ அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு பவுடரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு முறை வறுத்துட்டு சேர்த்தோன்னா அந்த பாசிப்பருப்போட பச்சை ஸ்மெல் தெரியாது. நீங்கள் வறுக்காமல் சேர்த்திங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் லைட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்குறோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் எந்த கப்பால் நம்ம பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே டம்ளரால் 3 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் பால் கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்க்கும் போது கட்டிகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தண்ணி சேர்க்காமல் பால் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இதில் பால் சேர்த்து செய்கிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா இதில் நம்ம சீனி சேர்க்கணும். பாசிப்பருப்பு எந்த டம்ளரால் அளந்தோமோ அதே டம்ளரால் 1.5 டம்ளர் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் 1.5 டம்ளர் சேர்க்குறது. கொஞ்சமாக இதில் ஃபுட் கலர் சேர்க்கணும். நான் ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை அதுக்கு பதிலாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கோங்க. அந்த மஞ்சள் தூளோட வாசனைலாம் தெரியாது, நல்லா வெந்துடும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சீனிலாம் கரைஞ்சி நல்லா இன்னும் கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் இதில் சேர்க்கணும். மொத்தமாக நமக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நெய் தேவைப்படும். நம்ம எந்த டம்ளரால் பாசிப்பருப்பு அளந்தோமோ அந்த டம்ளரால் 1/2 டம்ளர் அளவுக்கு நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு கரண்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரியே மொத்தமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெய் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போவே நமக்கு கடாயில் ஒட்டாமல் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு இருக்கேன். வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை சூடாக சாப்பிட்றதோட கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் மூங் தால் அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த புத்தாண்டுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.